பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 3ஆம் வாரம் வெள்ளி. கல் எவ்வளவுக்கு உயரமாக செல்கிறதோ அவ்வளவுக்கு சக்தியாக அது கீழே விழும். வாழ்க்கையிலும் இது உண்மை. மிக மதிப்புக்குரியவனாகிய ஒருவன் தாழ்வடையும் போது அவன் வீழ்ச்சியும் அவனை மிகவும் இழிந்தவனாக்கும். இவ்வுண்மை தாவீதின் பாவம் வழி இன்றைய வாசகத்தில் வெளிப்படுகிறது. தாவீதின் பாவம். இஸ்ராயேலின் தலைவனாகிய தாவீது ஓர் இழிவான ஆசையால் தன் உயிர் நிலையிலிருந்து கீழே விழுகிறார். மண், பொன், பெண் ஆகியவை மனித உள்ளத்தை திசை திருப்ப வல்லன. இதுவே நம் அனுபவமும் கூட. தாவீதும் இதற்கு விதிவிலக்கன்று. வலைத்தலை மானென்ன நோக்கிய நோக்கின் வலையிற்பட்டு மிளைத்தலைகிறார். திருவாசகம். இத்தியனான உரியாவின் மனைவி பத்சேபாவிடம் தன்னை இழக்கிறார். இது மட்டுமன்று, பிறன் மனை புகுந்த குற்றத்தை மறைக்க கொலை செய்யவும் தயங்கவில்லை. உரியாவையும் கொலைத்தழிக்கிறார். குற்றத்தை மறைக்க குற்றம், பாவத்தின் மேல் பாவம். முதல் குற்றம் தொடர்ந்து வரும் குற்றங்களுக்கு பாதையாய் அமைகின்றன. தாவீதுக்கு நாம் எந்த வகையிலும் மேம்பட்டவர்கள் அல்ல. பட்டமறைமை படும், கெட்டக்குடியை கெடும் என்ற முறையிலே நமது ஒரு அடிப்படை பாவம் அல்லது பாவ நாட்டம் நம்மை எவ்வளவோ பாவங்களுக்கு இட்டு செல்கிறது. இவ் அடிப்படை நாட்டம் எது என்பதை அறிவோமா? மண்ணாசையா, பெண்ணாசையா அல்லது பொன்னாசையா என்பதை அறிந்து வேரோடு அதை வெட்டி எறிவோமா? நாம் இணையற்ற செல்மான இறையருளை கொண்டிருக்கும் வெறும் மட்கலங்கள். நாம் இணையற்ற செல்மான இறையருளை கொண்டிருக்கும் வெறும் மட்கலங்கள். 2 கொரிந்தியர் 4:7 என்பதை உணர்ந்து இம்மட்களம் பழுதுபடாதபடி, உடைந்து நொறுங்கி விடாதபடி பார்த்து கொள்வோமா? பழிப்பில் நின் பாத பழம் தொழும்பெய்தி விழப்பழித்து விழித்திருந்தேனே விடுதி கண்டாய். திருவாசகம். உரியாவின் இறைப்பற்று. இத்தியனாயினும் இஸ்ராயலோடு இருந்து இஸ்ராயல் கடவுளுக்காக போரிடுகிறான் உரியா. கடவுள் பேழையும் இஸ்ராயலும் யூதாவின் கூடாரங்களில் இருக்க, என் தலைவன் யோவாவும் என் அரசரின் சேவகரும் வெளியே தங்கியிருக்க, நான் உண்ணவும் குடிக்கவும் என் மனைவியுடன் படுக்கவும் என் வீட்டிற்குள் போவேனா? உம்மேலும் உம் உயிர் மேலும் ஆணை, நான் அப்படி செய்யவே மாட்டேன். 11:11 என்று கூறி வீடு சென்று மனைவியுடன் மகிழ்ந்திருக்க மறுக்கிறான் உரியா. கருமமே கண்ணாயினான் உரியா எனலாம். இக்கரும வீரனுக்கு கிடைத்த பரிசு அவன் உயிரை இழந்ததே. கிறிஸ்தவ குருத்துவ துறவற கடமைகளை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறோமா? சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். மத்தேயு 22:21 என்ற இயேசுவின் சொற்கள் நம்மிடம் ஏற்படுத்தும் பாதிப்புகள் என்ன? ஆண்டவருக்கும் அவர் மதிப்பீடுகளுக்கும் நம் வாழ்வில் முதலிடம் அளிக்கிறோமா? அல்லது பிறர் நகைப்புக்கும் ஏளனத்துக்கும் அஞ்சி ஆண்டவரை பின்தள்ளிவிட்டு சீசரை முன்வைத்து நம் வாழ்வை அமைத்திருக்கிறோமா? அதே வேளையிலே
நம் நம்பிக்கை வாழ்வு நமக்களிக்கும் பரிசு பல சமயங்களிலே துன்பம், துயரம், வேதனை, வாதனை, இழிவு, இறப்பு என்பதை உணர்ந்து எதையும் தாங்கும் இதயத்துடன் இறைப்பணியில் நம்பிக்கை பிடிப்போடு தொடருவோமா? ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக எருசலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, சாவதற்கும் தயார். திருத்தூதர் பணி 21:13 என்ற பவுலடியாரின் உறுதி நமதாகுமா? நற்செய்தி மார்க்கு இயல் 4 இறைவாக்கியங்கள் 26 முதல் 34 முடிய. தானாக முளைத்து வளரும் விதை. முந்தைய உவமையில் மனித முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதில் இறைவனின் ஆற்றல் மனித முயற்சியின்றி வெளிப்படுவது உண்டு என்ற கற்பிதம் போதிக்கப்படுகிறது. நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, கடவுளாக இயேசுவின் பணியால் ஏற்கனவே உலகில் விதைக்கப்பட்டு விட்டது. உலகம் அறியாவிடினும் அது வளர்த்து கொண்டே வருகிறது. விரைவில் பலரும் வியக்கும் முறையில் விளைச்சல் கிட்டும் என நம்பிக்கையாளர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் அமைந்துள்ளது இந்த உவமை. உவமையில் விதைக்கவும் அறுக்கவும் மனிதன் வருகிறான். ஆனால் விதை எப்படி வளர்ந்து பலன் கிட்டியுள்ளது என்பதை அவன் அறியான். இறைவன் புகுத்திய உள்திறனால் விதை தானாகவே தக்க காலத்திலும் தக்க நிலையிலும் முளைக்கிறது, வளர்கிறது. விளைச்சலை கொடுப்பவர் கடவுள் என்பது தான் உண்மை. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளை விளைய செய்தார். 1 கொரிந்தியர் 3:7. மனித ஆற்றலால் அன்று, இறைவனின் அருளால் திறனால் இறையரசு வளர்கிறது. எனவே பல போராட்டங்கள், சோதனைகள் ஏற்பட்ட போதிலும் இறையரசு பணியில் இறைவன் பால் முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு பதிலுக்கு காத்திருக்க இயேசு அறிவுரை கூறுகிறார். யாக்கோப்பு 5:7-8, பிலிப்பியர் 2:12-13. இறையரசு நமக்கு வழங்கப்படும் ஒரு கொடை. எனவே தம் முயற்சியில் தோல்வியாகும்போது மனம் உடைய வேண்டாம் என நம்பிக்கை அளிக்கிறது நற்செய்தி. கடுகு விதை உவமை. இந்த உவமையில் சிறிய குழுவாக தொடங்கி பெரும் திரளாக வரும் இறுதிக்கட்ட இறையரசு விளக்கப்படுகிறது. கடுகை விட சிறிய விதைகள் உள்ளன. எனினும் பழமொழிகளில் கடுகு விதை மிக சிறிய அளவை குறிப்பதாகவே பேசப்படுகிறது. நாம் என் அளவு என்பது போல் யூதர்கள் கடுகளவு என்பர். கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் என்று நமது ஆண்டவர் பல முறை கூறியுள்ளார். மத்தேயு 17:20. சிறிய விதை வளர்ந்து பெரியதாகிறது. முற்ற தோட்டத்து செடிகளை விட கடுகு செடி அடர்த்தியாகவும் உயரமாகவும் குறுகிய காலத்தில் வளரும். பல பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டி குடும்பம் நடத்தும். மெசியா காலத்தில் பல நாட்டு மக்களும் யூதரும் பிறரும் ஒன்று கூடுவர் என்பதன் அடையாளம் இது. திரு அவை திக்கெட்டும் பரவி அனைத்து இனத்தையும் இணைக்கும் என்பது இதில் தொனிக்கிறது. விதையோ சிறிது, செடியோ பெரிது, ஆயினும் சிறிது சிறிதாகவே வளர்ச்சி அடைகிறது. இதுபோலவே இறையரசின் வளர்ச்சியும் இருக்கும். இயேசுவின் நற்செய்தி தொடக்கத்தில் மிக சிறிய கூட்டத்திற்கு போதிக்கப்பட்டு பலரால் புறக்கணிக்கப்பட்டாலும் இறுதியில் வாகை சூடும் என்ற நம்பிக்கையின் சின்னமாகும் இந்த உவமை. எனவே நற்செய்தி பணியில் நாம் நம் சோர்வுகளும் தோல்விகளும்
நம்மை விரக்திக்கு ஆளாக்க தேவையில்லை. வரலாற்றின் நாயகன் குறித்த காலத்தில் தான் நினைத்ததை நிறைவு செய்வார். இந்நம்பிக்கையில் வாழ்வோர் பிறருக்கு சக்தி அளிக்கும் அருட்சாதனங்களாக விளங்க முடியும். தன்னம்பிக்கையுடன் இறை நம்பிக்கையும் என்னிடம் இடம்பெற்றுள்ளதா? இடம்பெற இத்திருப்பலியில் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.